என்றால் தூவல் மூலம் வெங்காயத்தை செய்கிறார். அந்த அனுபவத்தை பற்றியும் அவர்கிட்ட கேட்போம். இந்த தூவல் முறையில் வெங்காயம் செய்கிறது என்ன மாதிரி, அது சிறப்பாக இருக்குது, அறுவடைகள் விளைச்சல்கள், அதை பற்றி சொல்லுவோம். என்னன்னா எங்களுக்கு தூவலில் வந்து வெங்காயம் வந்து கிணக்க நடுக பிடிக்காது. இப்போ 1000 கண்டுக்கு பாத்திர நடுறா 10 காய் வேணும் நெருக்கி தாப்பிடும். இது ஒரு 1000 கண்டுக்கு ஒரு 3 காய் தான் பிடிக்கும். அப்போ 6 காயில் ஒரு 3 இல்லை 4 காய்ண்டா 8 காயில் 2000 கண்டு நடலாம். 2000 கண்டு நடலாம். மற்றது அந்த காய் வந்து நல்ல பெட்டிஸாக நல்ல இப்படி கொத்து மாதிரி நல்ல மடிவாக விடிஞ்சு நல்ல இதாக வரும், வீதியாக வரும். ஆனால் வெங்காயம் வந்து சும்மா கொஞ்சம் பசலை போட்டு நல்லா செய்யணும். வெறும் பச்சை மண்ணில் செய்து வராது இது நல்லா செய்யணும். அந்தந்த பருவத்துக்கு நாங்கள் எழுதி வச்சு கணக்கு பார்த்து அந்தந்த பருவத்துக்கு அதுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து உரங்கள் பசலையெல்லாம் நீட்டாக கொடுத்து செய்தது வந்து நல்ல விளைச்சல் காணலாம். எது வேற நட்டமும் வெங்காயத்தால் நட்டம் பெறாது. மற்ற 100 ரூபா விற்றா கூட நட்டம் பெறாது. ஏன்னா அது நல்ல விளைச்சலை தரும். மர புட்டியான கட்டி நடுறது இதான் இப்படித்தான் நாங்கள் செய்கிறது. மரம் இப்படி இதே மாதிரி பீலி போட்டு கரெக்டும் போடுவோம். கரெக்டெல்லாம் சும்மா தொம்பில் கரெக்ட் மாதிரி வரும். அது சில பேருக்கு தூவலில் என்ன மாதிரி போடுறது சும்மா சில பேர் விதைக்கணும். நெல் விதைச்ச மாதிரி விதைக்கிறான், வீட்டோட நெல் விதைச்ச மாதிரி விதைக்கிறான், செய்ய தெரியாது. அப்போ இது வந்து நாங்கள் நடுவை செய்து பயிற்சியாக போச்சு. அப்போ அதனால நாங்கள் இதை நடுவை செய்து கொண்டே இருக்கிறோம். இப்போ 20 வருஷ காலமாக இதுதான் எங்களோட தொழில். இப்போ என்ன இந்த எங்கட பக்கம் எல்லாம் முதல் இது அறிமுகம் செய்யுங்க. இந்த வெங்காய பூவில் ஒரு சாம்பல் மாதிரி வருந்தானே, அதை களவுப்படும் பண்ணிட்டு எங்கட பக்கம் கிணவேர் வாங்கி வச்சு எல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கணும் வடமராட்சி பகுதியில். ஆனா இது அந்த இதுகளில் பூவளை கழுவுற பிரச்சனை அதில் ஒன்றும் இல்லை. இல்லை சாம்பல் கழுவுற அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. சாம்பல் கழுவினாலும் அது ஆரோக்கியமாக வரும். நல்ல நிலத்தில் நல்ல பசலை வேணும். பசலை வேணும். சும்மா வெறும் பச்சை மண்ணில் போட்டால் அது சாம்பல் கழுவினா அதுக்கு புதிய இது இருக்காது. இது கழுவினாலும் கீழாலும் அதுக்கேற்ற இது நைட்ரஜன் கீழால் வந்துட்டு இருக்கும். அப்போ அது வெறுறாலும் அது எந்த பிரச்சனையும் பாதிப்படையாது. மற்றது நோய் தாக்கவும் குறையும். இப்போ கோடைக்காய்ண்டா 60 இல்லை 70 நாளில் அறுவடை செய்கிறேன். நீங்கள் இந்த ஸ்ப்ரிங்க்லர் போட்டுறதாலே எத்தனை நாளில் அறுவடை செய்யும்? இது 60 நாளில் நல்ல விளைச்சலுக்கு வந்துடும். நல்ல விளைச்சலுக்கு 60 நாளில் காய் கிண்டுவோம். 60 நாள் நல்ல இதாக வரும், வீதியமாக வருங்க. மற்றது காயும் பார்க்க ஆசையாக இருக்கும். எல்லா காயும் ஒரே மாதிரி வரும். பாத்திக்காயான பாத்திக்காய் இருக்கிறது பொச்சு காயாக வரும், சின்னதாக வரும். மூட்டுக்காயெல்லாம் நல்லா வரும். இது அப்படி இல்லை. எல்லா மூட்டுக்காயும் ஒரே மட்டமாக ஒரே இதாக வரும். விற்க டிமாண்டாக விற்கலாம். அவங்க கொட்டி போட்டு அது சரியில்லை இது சரி சொல்ல வெட்டுக்காய்க்கு கொடுக்குறீங்களா? நாங்கள் வெட்டுக்காய்க்கு கொடுப்போம், இல்லையா புடுகாய்க்கு கொடுப்போம். ஆனால் கூடுதலாக நாங்கள் அறுத்து தான் விற்கிறது. மாரி காலம் கிண்டி கட்டி தூக்கிட்டு மாரி காலம் விற்போம். மாரி காலம் விற்றா ஒரு 500 400 விற்போம். நட்டம் பெறாது, நல்ல லாபம் பெறும். மற்றது இது இப்போ உங்களுக்கு இப்போ மழை காலத்திலேயும் இதே செயல்முறை? மார்கழி காலத்திலே நாங்கள் மார்கழி காலம் 1ஆம் மாதம் அப்படி இந்த சீசன் அடிச்சிடுவோம். அடிச்சா அப்போ அந்த மழை வரைய தண்ணியல் நீங்கள் பார்த்து பீலிக்கெல்லாம் நின்றும். பீலிக்க நின்று அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும். தண்ணி வெளியில் போடும். பீலிக்கான் தண்ணி நிற்கும். மழை பெய்தான் குட்டி நல்லா உயர்த்தி கட்டி விட்டுரும். இப்போ இதே நீங்கள் முதல் ஈடுபடைக்கு மற்றாக்கள் மாதிரி தான் சந்தேகத்தோடு செய்த நீங்களோ? இல்லை நான் சந்தேகம் இல்லை. எதையும் சந்தேகப்பட்டு செய்தால் முன்னேறலாது, முன்னுக்கு விரையலாது. முன்னுக்கு விரவணும்னா சந்தேகப்படக்கூடாது. முன்னுக்கு விரவணும்னா காசு பார்க்க செலவழிக்கும். காசை எவ்வளோ செலவழிக்கிறோம் அவ்வளோத்துக்கு நன்மை அடையலாம். காசை நாங்கள் செலவழிச்சா இதுக்கு இப்போ எடுப்போமோ ஒன்று பயப்படக்கூடாது. நெஞ்சை நிமிந்து தொழில் செய்யணும். பயப்படாமல் செய்தால் தான் எதையும் பலன் அடையலாம். இல்லை இதுக்கு இவ்வளோ 5 லட்சம் இதுக்கு போட்டால் எடுக்கலாமோன்னு நினைச்சா முன்னுக்கு வரையிலாது அப்படியே இருக்க வேண்டிய அந்த ஆண்டு கொண்டு அநேகமான விவசாயிகள் அந்த மற்ற பயிர் நாங்கள் இப்போ நோமலாக செய்யலாம் முதல் போட்டால் அந்த காலநிலைகள் மற்ற உடற்பிரச்சனைகள் அதனால அவங்க சில முதல் எடுக்கலாம் போகிறதால அவை அந்த புதிதாக மற்ற யோசிக்கிறீர்கள். மற்ற நீங்கள் இப்போ முதல் நட்டு செய்யக்கே அதுலேருந்து இதுக்கு லாபங்கள் எடுத்துருக்கிறீங்க. நாங்கள் செலவழிச்ச ஒரு இதுலேயே அந்த 5 லட்சம் காசு ஒரு போதிலே கீரை காசுல எடுத்து நாங்கள் இவ்வளோ காசு கீரை போட்டு அடுத்தது கேரட்டு செய்தோம். நாங்கள் வெங்காயம் நட்டுனாங்க. இப்போ திருப்பி நாங்கள் கொஞ்ச நாளாக கீரை போட்டாலும் இப்போ வெங்காயம் நட்டுருக்கு. இனி இது வெங்காயம் முடிய இனி கீரை போடுவோம். கீரை போட்டு முடியும். இந்த மழை காலத்தில் மாரி காலத்தில் கீரை போடுவோம். மாரி காலத்தில் நல்ல செட்டப்பாக கீரை போடுவோம். அந்த மாதிரி வரும் நல்ல காசு கொட்டுரும். மற்றது நீங்கள் இப்போ அந்த இளம் புதிதாக ஈடுபடுற விவசாயிகள் இருக்கணும் தானே, அவே அந்த விவசாய தொழிலில் ஈடுபடலாமா? இந்த மாதிரி அவே பிரச்சனை இல்லை, பயப்படாமல் ஈடுபடலாம். இந்த தொழிலில் இறங்கணும்னு நினைச்சா விவசாயத்தில் நட்டம் பெறாது. விவசாயம் துணிஞ்சு இறங்கி நல்ல வடிவாக செய்யணும்னு நினைச்சு செய்யணும். பயப்படாமல் செய்தால் லாபம் பெறும். ஒருக்கா நட்டம் வந்து அதுக்கு கைவிடக்கூடாது. திருப்பி அடுத்த முயற்சி எடுக்கணும். இந்த ஒரு 2 லட்சம் போனால் அடுத்த முறை முயற்சி செய்தால் அந்த 2 லட்சம் அடுத்த முறை கொண்டு வந்து தரும்.
அதான் பலன். மற்ற எங்கட பிரிவுகளில் இருக்கிற இளம் மக்கள் எல்லாம் இப்போ வெளிநாடுகளுக்கு தான் போடணும். ஆனால் எங்கட நாடு நல்ல வளமான நாடு, வளமான மண் இருக்கு. ஆனால் அதை செய்ய தெரியாது. அதனால விட்டுட்டு போயிடும். இப்போ அவைக்கும் நீங்களும் இப்போ இந்த உழைப்பண்டா வெளிநாட்டு உழைப்பளவு நாங்களும் விவசாயத்தில் உழைக்கலாம் தானே. உழைக்கலாம், வெளிநாடு போக வேண்டிய அவசியம் இல்லை. விவசாயத்தால் உழைக்கலாம். அதுக்கு எங்கட வேர்வை சிந்தோம், நாங்கள் வேர்வை சிந்தோம். வேர்வை சிந்து பலன் செய்தால் பலன் அடையும். இல்லாட்டி கதிரையை கட்டிட்டு கதிரையில் இருந்தோண்டு ஆக்களை வச்சு சம்பளத்தை செய்தால் பலன் எதுவும் பெறாது. நாங்கள் பாடுபடுறோம், எவ்வளோ பாடுபடுறோம் அவ்வளோத்துக்கு வெளிநாட்டை விட சம்பளம் விஞ்சி எடுக்கலாம். வெளிநாட்டு போய் என்ன சம்பளம் எடுக்கணும்? அங்கே நாடு 5 லட்சம் தான் எடுக்கணும். இங்கேருந்து உழைக்கலாம் மடிவாங்க. நன்றி அண்ணா. நீங்கள் கீரை விவசாயம் மற்றும் வெங்காய விவசாயம் பற்றி பூரண விளக்கமாக மற்ற இதுல வந்து ஒரு பூசணி கொடி ஐட்டமும் செய்யலாம். நீத்து கொடி நடலாம். மற்ற அந்த மத்தாப்பழம்னு சொல்றது அது ஐட்டம் இப்படி நடலாம். நட்ட நிறைய காயாண்டா சப்பல் காய்க்கும், தட்டமா காய்க்கும். நான் ஒரு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறேன். நடையில ஏன்னா நாங்கள் அந்த சீசனுக்கு நடக்கணும். மார்கழி மாதம் 1ஆம் மாதம் நட்டா 200-300 விலைக்கு போய் விற்கலாம். ஒரு 2000 கண் நட்டா ஒரு குறைஞ்ச ஒரு 10-15 லட்சத்துக்கு வத்தாப்பழம் விற்கலாம். நல்லா நிறைய காய்க்கும். செட்டப் நல்லா கொட்டணும். அப்போ எங்களுக்கு இதில் கீரையில லாபம் பெறால நாங்கள் அது கொஞ்சம் வச்சு பார்த்துட்டு சாம்பிள் பார்த்து விட்டுட்டோம். மற்ற கீரைண்ட எல்லா வித காலங்கள் மற்ற டெய்லி ஒவ்வொரு நாளும் காசு வந்துட்டு இருக்குங்க. அப்போ ஒரு நாளும் எங்களுக்கு சாப்பாட்டு காசு வரும், அதுக்கு வரும், இதுக்கு வரும், வந்துகிட்டே இருக்கும் டெய்லி. மற்றன்னா அந்த கீரை செய்த நிலத்தில் நடுக செய்த அந்த பசலையில இழுத்து அதட்டு அப்படியெல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் மனம் தரோம். அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் பசலை கீரை போட்டால் கீரை போட்டு வெங்காயம் நட்டுருக்கு. இது முதல் கீரை போட்டு வெங்காயம் நட்டுருக்கு. இனி நீங்கள் வெங்காயம் கிண்டுற பருவத்தில் வந்து பாருங்க. ஏன்னா சில விவசாயம் நாங்கள் நேமா பாரம்பரிய முறையில் செய்கிறோம். அப்போ நீங்கள் நேரடியாக அனுபவப்பட்டபடியாக இதுகளை நான் கேட்ட கேள்வி என்ன, அந்த விவசாயிகள்கிட்ட இது பொதுவாக இருக்கிற ஒரு சந்தேகமான கேள்விகளுக்கு பூரண விளக்கம் அளிச்சிருக்கிறீங்க. நீங்கள் இந்த செயற்பாடு மேலும் செய்து இந்த லாபங்கள் வைத்து சிறந்த விவசாயியாக நாட்டுக்கு சேவை செய்ய வாழ்த்தி விடைபெறுகிறேன். உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த காணொளிக்கு பதிவு தந்தாக்கு நன்றி.